ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி மாதம் வளர்பிறை சஷ்டி என்னைக்கு வருதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 20ஆம் தேதி நமக்கு வளர்பிறை சஷ்டி இருக்குது. இந்த சஷ்டி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வியாழக்கிழமை காலையில் 4 மணிக்கு சஷ்டி ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கி நாள் முழுவதுமே சஷ்டி இருந்து வெள்ளிக்கிழமை தான் சஷ்டி முடிவடைகிறது. அதனால் நம்ம அந்த நாளில் எப்போ வேணாலும் நம்மளுடைய வழிபாட்டை ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்து இந்த சஷ்டிக்கு எதுக்காக விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். குழந்தைக்காக விரதம் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, எனக்கு குழந்தை பாக்கியம் திருமணமாகி 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, எனக்கு திருமணமாகி 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகுது, எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்க இந்த சஷ்டி திதியை தாராளமாக முழுவதுமாக நீங்கள் மனசார நம்பி ஆரம்பிங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம். எத்தனையோ பேர் இந்த சஷ்டி விரதத்தை சரியான முறையில் விரதமாக இருந்து குழந்தை பேர் பெற்றவங்க நிறையா பேர், லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தராக வரணும், நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அடுத்து எனக்கு திருமணம் நடக்கணும், திருமணத்துக்காக நான் நிறைய வரன் பார்த்துட்டு எனக்கு திருமணம் இன்னும் கைகூடவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறவங்க இந்த முருக பகவானை நீங்கள் தாராளமாக மனசார வேண்டி விரதம் இருக்கலாம். எனக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், வீட்டில் நல்ல பேச்சுக்கள், நல்ல விசேஷங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சஷ்டி திதியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரி, இதை எப்படி நம்ம விரதமாக எடுத்துகிட்டு போகிறது, எத்தனை மணிக்கு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5:30 மணிக்காவது எழுந்திரிக்க பாருங்கள். இல்லை என்னால் முடியும்னா நீங்கள் 4:30 மணிக்கே எழுந்திரிங்க. முடியாதவங்க குறைஞ்சபட்சம் சூரிய உதயத்திற்கு முன்னாடியாவது எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வாசல் கதவை நீக்கி நீங்கள் ஜஸ்ட் கடவுளே எங்கள் வீட்டில் மகாலட்சுமி தங்கி இருக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வாசல்லாம் தொடச்சி கோலம் போட்டுட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு சாமி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் போட்டால் போதும். அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைங்கிறதுனால 6 to 7:30 யமகண்டமாக இருக்குது. அந்த நேரத்தை தவிர்த்துருங்க. முடிஞ்சால் 6 மணிக்கு முன்னாடியே தீபத்தை போட்டு உங்கள் வழிபாட்டை முடிச்சுக்கோங்க. அப்படி முடியாதவங்க 7:30 மணிக்கு மேலே உங்களுடைய வழிபாட்டை ஆரம்பிச்சுக்கோங்க. உங்கள் முருகர் ஃபோட்டோவுக்கு உங்ககிட்ட என்ன பூ கிடைக்குதோ, கனகாமரை, சம்மங்கி, ரோஸு, செவ்வரளி, எந்த பூ கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் பண்ணிவிடுங்க. அலங்காரம் பண்ணிவிட்டு அப்போது பிரசாதமாக ஒரு டம்ளர் பால் அதுலேருந்து சர்க்கரையோ அல்லது தேனோ கலந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குன்னா எந்த பழம் இருக்கோ அதை கொஞ்சமாக சாமிக்கு எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு போட்டால் போதும். காலையில் ஒரு நெய் தீபமாக போடுறது முருகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஏன் நெய் தீபம்னு சொல்கிறோன்னா, நெய் நெய்யால் நம்ம தீபம் போடும்போது அந்த நெய் கண்டிப்பாக உருகும் இல்லையா? அப்படி உருக நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே உருகி அந்த நெய் முழுசு உருகி தீபம் லாஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தீந்துரும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நம்பிக்கை. அதனால தான் நெய் தீபம் 1ஆவது போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு நெய் தீபம் போட்டால் போதும். போட்டுட்டு அவங்க கீழே ஸ்டாண்டில் தான் வச்சுருக்கீங்க, இல்லை சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி நீங்கள் முருகர் ஃபோட்டோ தெரிகிற மாதிரி நல்லா கீழே அமர்ந்துக்கிட்டாலும் சரி, நின்றுக்கிட்டாலும் சரி, மனசார ஒரு 10 நிமிஷம் முருகரை பார்த்து முருகர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கஷ்டத்தை சொல்லுங்கள். முருகர்கிட்ட இப்போ எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு உங்கள் பிடிச்சவங்க கிட்டே நீங்கள் கஷ்டத்தை சொல்லி அழுகுவீங்க இல்லையா? அந்த மாதிரி முருகர்கிட்ட முன்னாடி நின்று நீங்கள் உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், ஒரு 5 நிமிஷமாவது முருகர்கிட்ட பேசுங்க. எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது முருகா, இந்த கஷ்டத்தை நீங்கள் தான் நிவர்த்தி பண்ணி கொடுக்கணும், எனக்கு இந்த செல்வம் கிடைக்கணும், எனக்கு இந்த குழந்தை பேர் கிடைக்கணும், என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட நீங்கள் மனசார மனமுருகி பேசுங்க. உங்கள் கண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த 2 சொட்டு கண்ணீருக்கு அவ்வளோ பவர் இருக்குது. பொண்ணுங்களாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆண்கள் அவ்வளோ சீக்கிரம் அழுக மாட்டாங்க. பொண்ணுங்க உங்களுடைய கஷ்டத்தை நினைக்க உங்களுக்கு கண்ணீர் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் முருகர்கிட்ட மனசார பேசுங்க, நிச்சயமாக முருகர் அதுக்கு செவி சாய்ப்பார். நீங்கள் அந்த மாதிரி பேசிட்டு உங்ககிட்ட கந்த சஷ்டி கவசம் உங்களுக்கு பாராயணம் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். இல்லை எனக்கு அது மாதிரிலாம் பாராயணம் பண்ண தெரியாதுங்கிறவங்க ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறையோ 9 முறையோ 11 முறையோ உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். கந்த சஷ்டி கவசத்தை டிவியில் போட்டு விட்டு கேட்டு பாருங்கள். அப்படின்னா ஃபோனில் கூட நீங்கள் கேட்கலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் இந்த மாதிரி வழிபாட்டை முடிச்சுட்டு காலையிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போங்க. உங்களால் காலையில் நீங்கள் சாப்பிட்டுக்கிறேன், என்னால் முழுவதுமாக விரதமாக சாப்பிடாமல் பட்டினியாக இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க காலையில் ஒரு 2 இட்லி அல்லது ஒரு உப்புமா அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. மதியத்துக்கு நீங்கள் சாமிக்கு வச்சு அந்த பாலையை கூட எடுத்து பிரசாதமாக எடுத்துக்கலாம். ஒரு பழங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். மதியத்துக்கு நீங்கள் சாமிக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறீங்களா, திரும்ப நைட்டு நீங்கள் முருகருக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் ரெடி பண்ணுவீங்க இல்லையா? அது சக்கரை பொங்கலாக இருக்கலாம், அல்லது லெமன் சாப்பாடு, தயிர் சாப்பாடு, அல்லது
சாதாரண சாம்பார் சாதம், சாப்பாடு, சாம்பார், ரசம் அந்த மாதிரி நீங்கள் என்ன ரெடி பண்ணுறீங்களோ, உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை ரெடி பண்ணிவிட்டு சாயந்தரமாக ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து முருகருக்கு மறுபடியும் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 2 பூ வந்து முருகருக்கு வச்சுட்டு பிரசாதத்தை நீங்கள் செஞ்ச பிரசாதத்தை முருகர் முன்னாடி வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பாக படிக்கணும். அப்போ சாயந்தரமாக வந்து 6 விளக்கு போடுங்க. அதில் 1ஆவது நெய் விளக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 6 தீபத்தை போட்டு முடிச்சுட்டு நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை மறுபடியும் படிங்க. அதில் இல்லை என்னால் படிக்க முடியல டிவியில் போட்டு விட்டுட்டு ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் முருகர்கிட்ட பேசுங்க. ஒரு 5 நிமிஷம் அமர்ந்தோ நின்றுக்கிட்டோ முருகரை பார்த்து முருகர்கிட்ட பேசுங்க. நீங்கள் தியானம் பண்ண 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 முருகரோட மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். அப்போ கண்டிப்பாக உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும். கண்டிப்பாக இது நான் ஒரு வீடியோக்காக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு சொல்ல, இது பல பேரோட உண்மையான ஒரு விஷயம். முருகர்கிட்ட எப்போ நம்மக்கிட்ட எந்த ஒரு ஆணவமே என்கிட்ட இது இருக்குது அது இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆணவம் இல்லாமல் நம்ம எப்போ முருகர்கிட்ட முருகா நீ தான் எனக்கு துணைன்னு சொல்லி மனசார 2 சொட்டு கண்ணீர் விட்டு நம்ம வேண்டுறோமோ அன்னைக்கு கண்டிப்பாக அது நமக்கு நிச்சயம் நடந்தே தீரும். இதை நீங்கள் எத்தனை பேர் அனுபவ ரீதியாக அனுபவிச்சிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் முருகர் கோயில் இருந்தால் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வீட்டில் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு நாங்கள் சாமிக்கு வச்ச பிரசாதத்தையும் நீங்களும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கலாம். இந்த விரதம் இருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் விரதம் இருக்கக்கூடிய நேரங்களில் கண்டிப்பாக இல்லற வாழ்வில் ஈடுபடாதீங்க. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இல்லற வாழ்வில் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு இப்போ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு அன்றைக்கி விரதம் இருக்கக்கூடிய நேரங்களில் போக வேணாம். நீங்களும் போக வேணாம், உங்கள் வீட்டுக்காரரும் போக வேணாம். வீட்டில் இருக்க யாரும் போனால் விரதத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் போய்க்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.